ஹாய் ஹலோ மக்களே. இப்போ நாங்க எங்க இருக்கோம்னா ஆர்கே ரஞ்சினி அக்கா வீட்டில் தான் இருக்கோம். ஆனா அவங்க கொஞ்சம் கீழே வேலையா இருக்காங்க, மேல வரேன்னு சொல்லிக்கிறாங்க. அது வரைக்கும் நாங்க மேல வந்து சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பயங்கரமான செடி எல்லாம் வச்சிருக்காங்க, பெரிய பூங்கா மாதிரி தான் இருக்குது. வாங்க. ஆனா பறிச்சுட்டு இருக்கிறாங்க பூவு, அதனால நீங்க இது பண்ணிக்காதீங்க. இங்க பாருங்க, பூ நித்திய மல்லி எவ்வளவு அழகா காய்ச்சிருக்கு பாருங்க. சாரி, பூத்து இருக்குது. காய்ச்சிருக்குன்னு சொல்ல, அதாவது மொக்கா இருக்கு, இன்னும் வந்து பூக்களை. அது பாருங்க அண்ணா, அங்க பாருங்க, செம்ம வாசனையா இருக்கும். வச்சனா 3 நாளைக்கு வாசனை போகாது. தூக்கம் வாசனை. நித்தியமல்லி நல்லா சூப்பரா இருக்குது. முதல்ல காமிக்கிறோமேட்டு நாங்க பூவை காமிக்கலான்னு காமிச்சோம். அக்கா வேலையாகிறாங்க, வந்துட்டே இருக்காங்க. அண்ணா ஆய் சொல்லுங்க மறுபடியும் மக்களுக்கு. இது மாவு கடை யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது பாருங்க, இதுவும் நித்தியமல்லி தான். வெயிட் பண்ணுங்க, ஒவ்வொன்றா காமிக்கிறோம். நிறைய இருக்கு, வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. நானே இது பதியம் போட்டீங்களா? பதியம் போட்டு வர வச்சிருக்கிறாரு அண்ணா, பாத்துக்கோங்க எவ்வளவு அழகா இவர் என்ன பண்ணிருக்காரு. எல்லாத்துக்கும் காலையில சாயந்தரம் தண்ணி ஊத்துறாரு. அது போக எல்லாத்துக்கும் உரமும் போட்டிருக்காரு. ஆமா. அப்புறம் பாருங்க, மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. இங்க பாருங்க, ஜாதி பாருங்க, ஜாதி மல்லி பூச்சரமே, ஜாதின்னு சொல்லாத, தங்க தமிழ் பாச்சரமே, ஆசை என்ன ஆசையடி, அவ்வளவு ஆசையடி. இங்க பாருங்க, இது அரளிப்பூ, விநாயகருக்கு பிடிச்ச பூவு, அது வச்சிருக்காங்க. அப்புறம் இங்கேயும் பாருங்க மல்லிப்பூலாம் இருக்கு. பாருங்க மல்லிப்பூ வச்சு வாடுதே, அடவெள்ளி நிலா உன்ன தேடுதே, மச்சான் எப்போ போற. மச்சான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இங்க பாருங்க, ரோஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. ரோஸு, பட் ரோஸு. இங்க பாருங்க, இங்க ஒரு ரோஸு, இங்க ஒரு ரோஸு, அழகழகா பூத்துக்கிட்டு இருக்கு ரோஸு. இங்க பாத்தீங்களா. அப்புறம் என்ன இருக்கு, என்ன டைலாக்ங்க? நீ அழகா இருக்கன்னு நினைக்கலாம், ஏன்னா நீ அழகாவே இல்ல. ஐயோ ஷிட், எப்படி நெருப்பேத்துறாரு பாத்தீங்களா. நீங்களே பாருங்க மக்களே, இதெல்லாம் கொஞ்சம் நியாயமா? நீங்களே சொல்லுங்க. நானும் அழைப்பாது மாதிரி பேசலாம்னு நினைக்கிறேன். ஆமா, இருக்கணும்ல. எங்க அப்பா அப்படியே ஒரு மாதம் வந்தா. இங்க பாருங்களேன், இந்த ரோஸ் பாருங்களேன், சூப்பரா இல்ல, கியூட்டா இருக்கு பாருங்க. உங்களுக்கு க்ளோஸ் அப் எடுத்துறேன், அது கூட சேர்ந்துச்சு. ஆஹா, எங்க வீட்டுக்கார ஜோடி எல்லாம் போட்டு விடுறாரு. இங்க பாருங்களேன், மின்ட் எல்லாம் போட்டிருக்காங்க, அதாவது புதினா எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், பிள்ளைங்களுக்காக. அதாவது நான் சொல்லணும்ல, ஏங்க என்ன கலாய்க்கிறீங்களா? இதுனா நான் முசு இல்லையாண்ணா? இது கத்திரிக்காய் செடியாங்க, தெரியாம நான் சொல்லிட்டேன். கத்திரிக்காய் ஆனா இல்ல, ஒண்ணு கூட கத்திரிக்காய் இல்லைங்க, சாரிங்க. உங்க பார்க்கும் போது இல்ல. இது கற்பூரவள்ளி, அதாவது குழந்தைங்களுக்கு சளி கிளி பிடிச்சா, சரி நம்ம கூட சளி பிடிச்சா சாப்பிடலாம். எனக்கு வர தொண்டை சரியில்லை, சாப்பிடலாம் தான், ஆனா இல்ல. அப்புறம் பிரண்டைங்க, அது பாருங்க, பிரண்டை. இந்த பாருங்க, பிரண்டை நல்லா வந்திருக்குது. என்னை எடுத்துன்னு போக சொல்லியிருக்கிறாங்க. அக்கா வந்தோடனே எனக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க பிரண்டை எடுத்துன்னு போக போறோம். பாருங்க வெத்தலை, பாருங்க பிரண்டு சாப்பிடுவோம், அதான் பிரண்டை. வெத்தலை கொடி பாருங்க, வெத்தலை கொடியே கொடியே கொடியே, வெத்தலை கொடியே, வெத்தலை குண்டு எல்லாமே மருத்துவ குணத்துல உள்ள பொருள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஆமா வச்சிருக்காங்க, எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. இது பாருங்க, இது ஒண்ணு, இங்க பாருங்க, இது என்னது சொல்லுங்க? அரளிப்பூ தான். அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, 2 செடி இருக்குது. இங்க எல்லாம் கத்திரிக்காய் போட்டு வச்சிருக்காங்க. சூப்பரா. இது என்ன கொடியாண்ணா? இது என்ன கொடி? கீரையா? என்ன கீரை இது? பசலைக்கீரை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க கத்திரிக்காய் செடி எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, மணி பிளான்ட், அதாவது மணி நிறைய வரணும்னு மணி பிளான்ட் வச்சிருக்கோம். அதனால மணி வாழ்க்கையில எனக்கு ஒரு நாள் யாரும் கேட்ட கூடாது, நீ ஒரு மணி பிளான்ட் வச்சியா அப்படின்னு. நீ ஒரு செடி வளர்த்தியா, நீ ஒரு காய் வளர்ச்சியா, ஒரு காய் வளர்த்தியாச்சு, அதாவது காய் காய்க்க வச்சியா அப்படிம்பாங்க. அதனால அது பாவக்காய் இது போயிட்டு இருக்கு. இது பாருங்க, மேல பாவக்காய் போயிட்டு இருக்கு. இங்க ரோஸ் இருக்கு. இங்க பாருங்களேன், தக்காளி. அதாவது இந்த கீரை என்ன கீரைன்னா மந்தக்காளி கீரை. இந்த மந்தக்காளி கீரை சாப்பிட்டா ரொம்ப குளிர்ச்சிங்க, சூப்பரா இருக்கும். இது மந்தக்காளி கீரை. இது ரோஸ். ஆனா இதனால மாமரம் பாருங்க, மாடி தோட்டத்தில் மாமரம் வேற லெவலு. ஓகேவா? மாமரத்துக்கு அப்புறம் இங்கேயும் ரோஸ் இருக்குங்க. இங்க பாருங்களேன்,
இங்க ஒரு ரோஸ். ரோஜா பூ சின்ன ரோஜா பூ டன் 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 டன். என்னங்க உன் பேரை சொல்லும் ரோசா பூ. வாங்க இங்க வந்து பேசுங்க. சப்ஸ்கிரைபர் எவ்வளவு பேர் இருக்காங்க இங்க பாருங்க. துளசி துளசி பாத்தீங்களா, துளசி எல்லாம் வச்சிருக்காங்க, எவ்வளவு அழகா இருக்கு துளசி. அதுக்கப்புறம் இங்க விட்டேன் பாருங்க, இன்னும் இருக்குது, லிஸ்ட் போயினே இருக்குது பெருசா. இங்க பாருங்களேன், இங்க ஒரு ஃபிளவர் இருக்குது. இது என்ன பூ? செம்பருத்தியா? ஸ்மால் செம்பருத்தியா? இங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன். செம்பருத்தி நல்லா இருக்கு. இங்கெல்லாம் வந்து கீரைங்க அதெல்லாம் இருக்கு. இது ஒரு செம்பருத்திங்க, ஆனா மொக்கா இருக்கு, அதை பறிச்சுட்டாங்க. இது வந்து இப்பதான் மொக்கு விட்டுருக்கு, அதனால அது போயிட்டு இருக்கு. மருதாணி பாருங்க, மருதாணி தோட்டம். சுண்டக்காய். சுண்டக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. பாருங்க சுண்டக்காய் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. எனக்கு நான் பாருங்க, நான் இன்னைக்குதான் வந்துருங்க, எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டாங்க. இல்லைன்னா கொஞ்சம் எடுத்துட்டு போயிருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது இப்போதைக்கு. இது பாருங்க, மாமரத்து கிளியே அரச மர இலையே. மாடி மாமரம் வளர்க்க முதல் சேனல் யாரு தெரியுமா? ஆர்கே ரஞ்சினி அக்கா தான். சரியா? ஆர்கே ரஞ்சினி அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு 2 மாடி ஏறி வந்து மாடி தோட்டத்தை பராமரிக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அண்ணா பாருங்க பூ பறிக்கிறாரு. பூ பறிக்க வரீங்களா? வாங்க வாங்க. வாங்க வாங்க, பூ பறிக்க வாங்க கூப்பிடுறாங்க. பாருங்க, பறிக்கிறதுக்கு ஆள் வேணுமா, அதனால பறிக்கிறாங்க. இது போயிட்டு இருக்குது. அப்படியே நம்ம அங்கிட்டு போவோம். அங்கிட்டு போனா சீதா மரம் வச்சிருக்காங்க. மாடியிலே 10 சீதா மரம். சப்போட்டாவா? சப்போட்டா சாரி, சீதா மரம் இல்ல, சப்போட்டா. ஏமா தப்பு தப்பா சொல்றேன்? குட்டி குட்டி பிஞ்சு வந்திருக்குது. இதுலயே பழுத்து அவங்க கட் பண்ணி சாப்பிட்டாங்களா? ஏங்க எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தா நான் ஏங்க சொல்ல போறேன், தெரியாது. நீயே வந்து சொல்லல. சிட்டி பொண்ணு, இதெல்லாம் கிராமத்துலதான். இங்க பாருங்க, இது வந்து செம்பருத்தி. செம்பருத்தி பூ சித்திரத்தை போல அம்பலத்தில் ஆடட்டுமே. இங்க பாருங்களேன், பூசணி. அடடா, வெள்ளை பூசணி பாருங்க, காத்திருக்கு, தெரியுதா? இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க கருப்பா இருக்க, நீங்க வெள்ளையா மாறுவீங்க. நானும் சாப்பிட்டுதான் வெள்ளையா மாறினேன். அதனால நீங்க வெள்ளை பூசணி எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. தெரியுதா? தெரியலையா? சரி ஓகே, நீங்க காட்டுங்க. இந்த வெள்ளை பூசணி உடம்புக்கு அவ்வளவு நல்லது, சரிங்களா? இது நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா என்ன மாதிரி கலரா மாறுவீங்க. சாப்பிடலன்னா பிரியா மாதிரி கருப்பா மாறிடுவீங்க. எப்படி பாத்தீங்களா இவருக்கு கிண்டல கொழுப்ப? இதான் இதுன்ட்டு. ஆனா இது என்னதானா பாருங்க, அவரைக்காய் பாருங்க. அவரைக்காய் வந்து அழகா கொடி போல வந்திருக்குது அவரைக்காய். இத பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கு. எவ்வளவு அவரைக்காய் காய்க்கும்னு தெரியல, ஆனா இப்பதான் வந்து காய்க்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டே இருக்குது போல. அதனால என்னன்னா புரியல. 2 ஃப்ளோர் ஏறி இருக்குது பாத்துக்கோங்க அவரைக்காய். எங்க இருந்து? ஓ மை காட். இருங்க போன் விழுந்துற போது. காட்டுறேன் இருங்க. கீழே பாருங்க, 2 மாடி கீழே தள்ளுங்க. 2 மாடி ஏறி இறங்குதுங்க. 2வது மாடி. யார் வீட்டுல வச்சாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வைங்க, ஏன்னா அதுல வந்து சத்தம் இல்லாம நிறைய உட்காரும். ஆமா, நிஜமா சொல்றீங்க? பின்ன ஐயோ, என்னன்னாங்க எப்படி பண்றீங்க? ஐயோ, இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியலங்க. இருந்தாலும் இந்த ரஞ்சினி அக்கா வருவாங்க பார்த்தா வரவே காணோம். நானும் சரி அவங்க வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தா வரல. அண்ணா நீங்களாவது வாங்கண்ணா. அவரு வந்து பூ பறிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஆகுறாரு. அண்ணா வாங்க 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 வாங்க. இருங்க, வெயில் இப்படி இருக்கு, இப்படி போலாம். வாங்க வாங்க, இந்த வந்துட்டார். இதெல்லாம் சொல்லவே இல்லை. இது என்னது? நான் சொல்லலையா? என்னது? மஞ்சளா? சொல்லவே இல்லையா? இத பாருங்களேன், மஞ்சள் பாருங்க, சூப்பரா மஞ்சள் முளைச்சிட்டு இருக்குது அழகா. நான் இதெல்லாம் சொல்லாம விட்டேன். மஞ்சள் இன்னும் வச்சிருக்காங்க, இங்க பாருங்க. இது வந்து இது இன்சுலின், சுகர் பேஷண்ட்னால காலையில சாப்பிடலாம் விரதத்துல. அப்படியா? இன்சுலின். ஆஹா, நல்லதா உடம்புக்கு. அப்படியே சாப்பிட்டீங்க? நல்லா இருக்குமா? கசக்குமா? கசக்காது சொல்றாரு. சுகர் 300 இருக்கு, எப்படி போய் பேசுறாரு பாருங்க. ஏங்க 300 இல்லங்க, இருந்தாலும் நான் வந்து சாப்பிடலான்னு அண்ணா அடுத்து உடனே கடிச்சாரு. அதனால நானும் கடிச்சு பாக்குறேன், நல்லா இருக்கான்னு பாப்போம். நல்லா அண்ணா பயமா இருக்கு, ஒன்னாவாதா? சாப்பிடுறேன்.
சாப்பிடலாமா? நீங்க சாப்பிட உங்களுக்கு அதிகமா இந்த இருக்கு. பாரு அந்த பாரு சாப்பிட்டுட்டு அண்ணன் இந்த பாரு திப்பிட்டாரு. அதனால நீ வந்து முழுசா சாப்பிடு, உனக்கு என்ன ஆகுதுன்னு பாக்குறேன். இருக்குங்க. கீரையா? எங்க சீசன் இருக்கு. இதானா சரி? என்ன செடினா அது? இது இன்சுலின் செடி. இன்சுலின் செடின்னு ஒண்ணு குத்தாரு. அதை நாங்க வாங்கிட்டு போயிட்டு இல்ல அது சூப்பரா இருக்கு. இல்ல அதை நாங்க வாங்கிட்டு போயிட்டு வீட்டு தோட்டத்துல வச்சோம். நிஜமாங்க ஒன்னே கொடுங்கண்ணா. நிஜமா இது சூப்பரா இருக்கு. இது இப்பதான் தண்ணி விட்டு கிளீனா இருக்கு. இதுல வச்சுக்கலாம் வந்துடும். இந்த செடி சூப்பரா இருக்கு, சாப்பிட்டு பாருங்களேன். அதாவது என்னன்னா புளிப்பா ஒரு மாதிரி நல்லாவே இருக்கு சாப்பிட. காலைல வேற வயத்துல சாப்பிடணும். சாப்பிட்டா சுகருக்கு நல்லதானா? நெல்லிக்காய் சாப்பிட்டீங்களா? அது மாதிரி இந்த பாருங்க சுகர் பேஷண்ட் நல்லா சாப்பிடுங்க. இன்சுலின் செடி பாருங்க, அண்ணா பிச்சு எப்படி சாயிறாரு பாருங்க. அருக முடியல. ஆடு சாப்பிடல அந்த மாதிரி எங்களையும் சாப்பிட வச்சுட்டாரு. செம்மையா இருக்குது, செம்ம டேஸ்ட். இது ஆனா ஒரு விதை கொஞ்சம் கொடுக்கல. சூப்பருங்க. அப்படியே கொண்டு போயிட்டு மண்ணுல வைங்க. இருக்கு தொழில் இருக்குல்ல, தொட்டில வச்சா வந்துருமா? பாருங்களேன், எங்களுக்காக வந்து இன்சுலின் செடி வந்து கொடுத்துருக்காரு அண்ணா. அங்க பாருங்க, இந்த அண்ணா வந்து எனக்கு இன்சுலின் செடி கொடுத்துருக்காரு. இதை நட்டு வச்சுட்டு வெறும், ஆனா இது வெறும்னே சாப்பிட டேஸ்ட் ஆகுதுங்க. அமேசிங். இதை வந்து நீங்க சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட் சாப்பிடுறவங்க நல்லா சூப்பரா இருக்கும். ஆனா சூப்பருங்க. இது என்னன்னா புளிச்சக்கீரை. டிசம்பர் செடி இங்க பாருங்க, டிசம்பர் செடியாங்க. இதெல்லாம் நான் காட்டல உங்ககிட்ட. நவம்பர் மாசம் வந்து இப்ப நவம்பர் பிறக்க போகுது. அக்டோபர் வந்தோடனே டிசம்பர் நடக்குது. அதான் நவம்பர்ல டிசம்பர் இன்னும் ஒரு மாசம் இருக்கு. வளராதா? ஆமாங்க, நவம்பர்ல வந்து டிசம்பர் பாத்துருக்கணும். அது முன்னாடியே வந்து பாத்துட்டோம், சொல்ல வரேன். ஓஹோ சரி. இது மல்லியாண்ணா? குண்டு மல்லி பூவு, இதெல்லாம் குண்டு மல்லி பாருங்க. இவ்வளவு இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு இன்சுலின் செடி குத்துக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வீட்டுக்குள்ளே பாக்கவே அருமையா இருக்கு. நாங்களும் இதே மாதிரி வீடு கட்டினா இதே மாதிரி தோட்டம் வைக்கணும். நீங்களும் வீடு கட்டும் போது இதே மாதிரி ஒரு தோட்டம் வைங்க. சூப்பரா இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க மாடி தோட்டத்தை விட்டு போறதுக்கு. அது பாத்தீங்களா? கீழே இருந்தா வருது, செகண்ட் ஃப்ளோர் இருந்துச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நித்தியம் இதை திரும்ப நான் வைக்க போறேன். எங்க வீட்டுல வந்து இன்சுலின் செடி வளர்க்க போறேன். அது மட்டும் இல்ல பிரண்டை வாங்கிட்டு போறேன். எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு போயிட்டு ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம இடத்துல காய்க்கும் போது அதை நம்ம எடுத்துன்னு போய் நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடும் போது அது வேற லெவல்ல இருக்கும். இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாடி தோட்ட அனுபவம் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆல்ரெடி மாடி தோட்டம் வச்சிருக்கவங்க எல்லாம் பயங்கரமா இருப்பீங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மாடி தோட்டத்தை விசிட் பண்ணிருக்கிறேன். நிறைய பேர் வச்சிருப்பாங்க, ஆனா நாங்களாம் போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ரஞ்சினி அக்கா வீட்டுக்கு வந்து மாடி தோட்டத்தை விசிட் பண்ணிட்டு நல்லபடியா பாத்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஒரு கிஃப்டா இந்த செடியும் வாங்கிட்டு போறோம். பாய் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். நம்ம அண்ணன் வந்து வெயில் காலத்துல மேல வந்துதான் சமைச்சு சாப்பிடுவாங்க. அதுக்குள்ள அடுப்பு பாருங்க, இந்த அடுப்புலதான் சமைச்சு சாப்பிடுவாங்களாம். வெயில் காலத்துல, மழை காலத்துல ஒரே கொசுவா வந்து கீழே போயிடுவாங்களாம். பனி காலத்துல பயங்கரமான கொடைக்கானல் மாதிரி எப்படி குழு குழுன்னு இருக்குமா. அது மட்டும் இல்லங்க, இவர் எப்படி ஒரு பிளான் பண்ணிருக்காரு பாருங்களா. நான் இப்பதான் வந்தோன்னு கேட்டேன், என்னன்னா இங்க டப்ல தண்ணி இருக்குது, அதுவும் டேங்க் வழியா எப்படி வருது அப்படின்னா, மோட்டர் போட்டு தண்ணி சில டைம்ல வழியும் இல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஐடியா பண்ணி ஒரு டப்பு இங்க வச்சுட்டீங்கன்னா அது ரொம்பிடுச்சுன்னா அது மேல உள்ள செடிங்களுக்கு தண்ணி ஊத்த யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் அதை முடிஞ்சா கடைபிடிங்க. அது எப்படி சிக்கனை படுத்தலாம், அதுக்காக அண்ணா பிளான் பண்ணாரு. அந்த பிளானிங் எல்லாமே ஹை குவாலிட்டியா தான் இருக்குது, பயங்கரமா இருக்குது. அதனால நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. முருங்கை மரத்தை விட்டேன் பாருங்க, முருங்கை மரம் வச்சிருக்கிறாங்க. செடி வைக்கும் போது கீழே ஒரு பலகையை வச்சு வைங்க, அப்பதான் வந்து ஓதம் பிடிக்காது. மாடி தோட்டத்துக்கு முதல் இது இங்க பாருங்க, முருங்கை மரம் வச்சிருக்காங்க பாருங்க, சரிதா? முருங்கை மரம் வீட்டுல இருந்து இங்கே இருந்து மேல போகுதா அங்க பாருங்க, முருங்கை மரம் வச்சிருக்காங்க. மாமரம் வச்சிருக்காங்க. முருங்கை மரம் என்ன ஸ்பெஷலா பாருங்களேன். இதுல பாருங்க, நீங்க மொட்டை மாடியில செடி வைக்கும் போது இந்த மாதிரி கட்டை போட்டு அதுக்கு மேல பலகை போட்டு அதுக்கு மேல செடி வைங்க. அப்பதான் உங்களோட வந்து ஒரு தளத்துல வந்து பில்டிங் ஒன்றாகாது, ஓதம் காக்காது. அது மாதிரி இப்படி வைங்க. சரி, ஆனா இது என்ன, நான் இதை சொல்லாம விட்டேன். இது பிடிங்க, பத்திரமா எடுத்துவீங்க. இது என்னன்னா வெண்டை செடி இருக்குது, அத பாக்கல பாத்தீங்களா? வெண்டைக்காய் பாருங்க. பிரியா, உனக்கு ரொம்ப தேவைப்படும் பிரியா வெண்டைக்காய். ஏன் உங்களுக்கு மூளை இல்ல, எனக்கு கொடுக்குறீங்களா? அடுத்து சாப்பிடலாம். முத்தி போச்சு, ஒன்னே மாதிரி ஆயிடுச்சு.
வாங்க போறீங்க இது. இதோ பாரு கருவேப்பிலை இருக்குதுங்க எதையுமே நான் கவனிக்கலங்க இவ்வளவு என்ன நான் இது பண்றது பாருங்க கருவேப்பிலை கருவேப்பிள்ளை வேப்பிள்ளை கருவேப்பிள்ளை குழம்புக்கு இது அது ரெண்டுமே யாரோ நல்லா இருக்காது. நான் தானோ என் வீட்டு செல்லக்குட்டி என்னோட மல்லு கட்டி ஏர் மார்பில் முட்டுதடி செண்மணி என் கண்மணி என்ன பார்த்து எப்படி கிண்டல் பண்றாரு பாத்தீங்களா இந்த கருவேப்பிலை வந்து குழம்புக்கு போடலைன்னா குழம்பு நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த கருவாச்சி வாழ்க்கையில இல்லைன்னா இத வாழ்க்கை நல்லா இருக்காது. சரி வாங்க இங்க வந்து பக்கத்துல வந்து சொல்லுங்க சொல்லிட்டு எங்க போனீங்க அண்ணா இது என்னண்ணா இவ்வளவு மிஸ் பண்ணே போயிட்டான் இது என்னதுண்ணா மாமரம் இது என்ன செடினா இது என்ன பூ இதுவா அலரி எல்லா அலரி ஓ எல்லோ கலரா சரி சரி சரி. இது கூட இருக்கா அதனால தெரியல எனக்கு எல்லா அலரி எல்லோ கலர்ல கூட அலறி இருக்குதுங்க சீசன் இல்ல இது சீசன் இல்ல அதனால வரலையா நிறைய வச்சிருக்கிறாங்க சில பழம் வச்சிருக்கிறாங்க ஆனா என்னதுன்னு எனக்கு தெரியல அலரி இருந்தது அது செடி காஞ்சி போச்சு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வச்சிருக்காரு இவரே பறிச்சு சாப்பிடுற மாதிரி. கத்திரிக்காய் வெண்டைக்காய் இவங்க அறுவடை தோட்டம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க இருந்தாலும் நாங்க வந்து இது வரைக்கும் மொட்டை மாடி அறுவடை அதெல்லாம் நாங்க பண்ணதே இல்ல இப்ப நாங்க பண்ணதுனால எங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்குது நீங்க பேசுங்க இப்ப வந்து நாங்க என்ன சொல்ல வந்தோம்னா நாங்களும் நாங்க இந்த மாதிரி இப்போ வீடு என்ன சொல்றது இப்ப நாங்க என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா நாங்களும் இது மாதிரி வீடு கட்டினா எல்லா வகையான செடியும் வைக்க போறோம். அதுக்காக முன்னுதாரணமா இதை நாங்க பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல வரோம். வேற ஒண்ணும் இல்ல. நீங்களும் வீடு கட்டினீங்கன்னா இதே மாதிரி தோட்டத்துல நல்ல எல்லா தேவையான பொருளையும் ஒரு பலகை போட்டு அந்த பலகைக்கு மேல எல்லாத்தையும் வைங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகும். ஓகே ஆமா அதாவது என்னன்னா ஓதம் வந்து நம்மளுக்கு செவத்துல இருந்து அப்படி இறங்காது கீழே டெய்லி இதை வந்து பராமரிக்கிறனால நமக்கு ஒரு உடற்பயிற்சி உடற்பயிற்சி காலையில வந்துருவாரு சாயந்தரம் வந்துருவாரு. நம்ம எப்பவுமே காலையிலயும் சாயந்தரமும் அந்த சன்னை பார்த்தாக்கா நமக்கு கோடி புண்ணியம். எப்படி கோபுர சரிசனம் சொல்லுவோமோ அதே மாதிரி எங்க இருங்க எடுக்கிறேன் எங்க இருக்குது சன்னு போச்சு அங்க இருக்கு சன்னை பார்த்தா மறையிற தருணம் நம்ம இப்படிக்கா நில்லுங்க முகம் தெரியாது அது மறையிற தருணம் எங்க முகம் இருட்டாயிடும் அது இப்படி பண்ணும்போது நாங்க இப்படி இருங்க வெளிச்சமா இருக்கோம் அதனால நாங்க வெளிச்சத்துல வரோம் வயசுல அந்த சூரியன் எப்படி பளிச்சுட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த சூரியன் பளிச்சுனாக்கி இவ்வளவு நாங்க பிரைட் ஆக்குவோம். ஓகே என்ன இப்படி வளர்றாரு எனக்கு ஒன்றும் புரியல உனக்கு புரியுது மத்தவங்க புரியும். சரி ஓகே எனக்கு மற்றவங்களுக்கு புரியுமா சரி ஓகே பாய் எனக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த கருவேப்பிலை மாதிரி தான் நான் கருவேப்பிலை இருக்குன்னு நினைக்காதீங்க இருந்தாலும் கருவேப்பிலை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அதனால இந்த கருப்பு தான் பெஸ்ட் அதனால கருப்பா இருக்கவங்க யாரும் கவலைப்படாதீங்க சரிங்களா ஓகே பாருங்க அக்கா வரலன்னு பார்த்தா கீழே போய் டீயை போட்டு நல்லா சுட சுட மொட்டை மாடியில நாங்க வீடியோ எடுத்துனுக்குறோன்னு எங்களுக்கு டீயை போட்டு எடுத்துன்னு வரதுக்காக டீயை போட்டுருக்காங்க போட்டு கிளைமேட் சரியில்லை இல்லைங்களா அதனால இஞ்சி டீ போட்டு சுட சுட எடுத்துட்டு வந்து மொட்டை மாடியில ரசிச்சு குடிக்கட்டும்னு எடுத்துட்டு வந்து அக்காவோட சேவை எங்களுக்கு தேவை. ஆமா ஏன்னா எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்கு தொண்டை வறண்டு இருக்கு இஞ்சி டீ குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு அவங்களே போட்டு எடுத்து வந்துருக்காங்க. பாருங்க டீ செம்மையா நாங்க குடிக்க போறோம் இவ்வளவு நேரம் மாடி தோட்டத்தை பார்த்துட்டு டயர்ட் ஆயிட்டோம் இவ்வளவு நேரம் சுத்தி காமிச்சல தோட்டத்தை பராமரிக்கிறீங்க சொல்லுங்க நீங்க காலையில சாயந்தரம் எப்படி நீங்க பராமரிக்கிறீங்க? இல்ல அது எனக்கு செடி வைக்கணும்னு ஆசை அதுல உள்ள காய் பறிச்சுப்பேன் பழம் பறிச்சுப்பேன் பூ பறிச்சுப்பேன் ஆனா தண்ணி ஊத்துறது தினம் என்னைய கட்டிக்கினாரே ஒருத்தர் அவர்தான் அந்த புண்ணியமா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புண்ணியமா அவர்தான் அண்ணா இங்க பாருங்க இன்னொரு டைலாக் இருக்குதாங்க மிச்சம் இருக்குதா இருங்க அதையும் முடிச்சிடலாம் கட்டினாரே ஒருத்தர் அவரு தாங்க அதுக்கு தண்ணி ஊத்துறாரு ஆனா என்ன கட்டிக்கினவருக்கு நான் தண்ணி ஊத்துறேன் சாரி கஞ்சி ஊத்துறாங்க சமையல் பண்ணி பண்ணி போட்டுட்டு இருக்கிறாங்க அதுதான் அக்கா நீ இந்த பக்கம் வாக்கா அப்பதாக்கா நான் வெள்ளையா திடுறேன் இல்லட்டா நான் அக்கா ரேலுங்கிறேன் நீ வெள்ளையாக்குறக்கா வாக்கா இங்க இருங்க இப்படி இருந்து பாருங்க நான் எவ்வளவு அழகா தெரியுறேன் ஆஹா நல்லா இருக்கேனா இந்த அழகின் ரகசியம் என்னமோ சொல்லுங்க ஒண்ணும் இல்ல இந்த வெளிச்சம் தான் வெளிச்சம் இல்லைன்னா கறிவண்டு வெளிச்சத்தை போட்டா கொஞ்சம் வெல்வண்டு என்னக்கா நாங்க இவ்வளவு ஜாலியா பண்ணா பேசி வீடியோ போட்டுட்டு இருக்கோம்க்கா நீங்க வருவீங்க வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த வரவே இல்ல அப்படியா பாருங்க அவங்க வந்து டீ எல்லாம் போட்டு எங்களுக்காக எடுத்துட்டு வந்தாங்க ரொம்ப சந்தோஷம் பாய் சொல்லுங்க பாய் சொந்தங்களே பாய் ரஞ்சினி அக்கா வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப நேரம் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்தோம் ரொம்ப தேவையான நிறைய பொருள் நம்ம சேகரிச்சிருக்கோம். எங்க ரெண்டு பேர்ல யார் அக்கா யார் தங்கச்சி நீங்களே சொல்லுங்க நீங்க இந்த பக்கம் வந்து கேளுங்க அத ஆனா
நீ உங்களுக்கு தெரியாதா? அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சாங்க. முன்னாடி வாங்க அப்பதான். கமெண்ட்ல சொல்லுங்க யார் அக்கா ஆ யார் ஓகே. தங்கச்சி. கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. யார் அக்கா யார் தங்கச்சின்னு. ஹாய் சொந்தங்களே, ம். எங்க 2 பேர்ல நான் அக்காவா இல்ல அவங்க அக்காவா? கரெக்டா நீங்க யார் அக்கா? கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க 2 பேத்து கூட என் வயசு ரொம்ப கம்மி, அதனால என்ன கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? இவங்க 2 பேத்து கூட எனக்கு ஒரு 5 வயசு கம்மி. 15 வயசு வாலிபர் இப்பதான் 10வது படிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதுங்களா? பாரு 15 வயசு வந்து 10வது படிப்பாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ யாரு சின்னவங்க யார் பெரியவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுங்க. கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருங்க. யாரு சின்னவங்க மறக்காம கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்லுங்க. இப்பயே சொல்லிட்டா யாரு யாருன்னு. யார் அக்கா யார் அக்கா. டீ எடுத்துக்கோங்க. பாருங்க. எனர்ஜியா சுட சுட குடிச்சிட்டு இந்த பாருங்க. எனர்ஜியா பேசுங்க. கப்போட டீ எடுத்து வந்திருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ஆறிடும் டக்குன்னு எனக்கு கீழ இருந்து எடுத்து. சூப்பருங்க இஞ்சி டீ. சூப்பரா இருக்குது அக்கா. சூப்பர்க்கா இஞ்சி டீ. தேங்க்ஸ்ப்பா. அக்கா, டீ சூப்பர்க்கா. சூப்பரா இருக்கு டீ ரியலா. சரி நீங்க பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க டீயோட முடிச்சுக்கிறோம். வாங்க டீ காட்டுங்க. Cheers. வாக்கா 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 எல்லாரும் பாய் சொல்ல சேர்ந்து. அண்ணா வாண்ணா. இப்படி வந்துடலாம் வாங்க. அப்பதான் நல்லா இருக்கு. ஐயையோ. என் முகம் நல்லா தெரியும்ல. நாங்களும் அழகி தானே. பிளாக் குயின்ல நாங்கெல்லாம். வாங்க 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 வாங்க. வேற எல்லாரும் டீ வச்சிருக்கீங்கல்ல, நானும் எடுத்துட்டு வரேன். ஆமா ஆமா எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ராவா போட்டு எடுத்துட்டு வந்தேன் டம்ளர். பாத்தியா இவங்க வந்து அதிகமா சுகர் ஆட் பண்ணி சாப்பிடுறாங்க. அதனாலதான் நாங்க சுகர் வராம இருக்கிறதுக்கு இன்சுலின் செடி எதிர்க்கோம். அவங்க சுகர் வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி சாப்பிடுறேன்னு சொல்றாங்க. எனக்கு லோ சுகர் இருக்கு, வாங்க. லோ பிரஷர் இருக்கு, அத்தனையும் இருக்கு. அதனால நான் ஸ்வீட்டா குடிக்கிறேன். ஸ்வீட் எல்லாத்துக்கும் கொண்டாடு எல்லாருக்கும் காஃபி காட்டுங்க. காபி. Cheers. டீ. டீ இஞ்சி டீ சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் பாய். பாய் பாய். பாய்.